எரிகோ என்பது சரியான பதில். ஃபர்ஸ்ட் உட்காருங்க, ஒரு சேர் போட்டு உட்காருங்க. இல்ல அங்க உட்கார்ந்துருங்க. ஆமா, யூ ஆல் இல்ல அங்கே தான் உட்காருங்க நீங்க, அப்பதான் யூ வில் நோ இட். அடுத்த கேள்வி ஆயத்தமா? சூனேம் பெண்ணின் மகனை உயிர்ப்பித்தவர் யார்? எலிசா என்பது சரியான பதில். எலிசா மிதக்க செய்தது என்ன? காஞ்சிபுரம். மரக்கிளை துண்டை மிதக்க பண்ணினாரா? ஓகே சரி, ஓகே சரி. இருப்பு கோடாரி என்பது சரியானது, இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். காஞ்சிபுரத்துக்கு மதிப்பெண்கள் கொடுக்கப்படவும். எகு யாரை கொன்றார்? இயேசவேலை கொன்றான் என்பது பதிலாக வந்திருக்கிறது. வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது செங்கல்பட்டுக்கு. சரி, யோராம் என்பது சரியான பதில். இது வந்து யாருக்கும் கிடையாது, அதனால சரி. இயேசுவேல் எப்படி இருந்தார்? ஓகே, வேற ஏதாவது பதில்? சரியான பதில் என்று சொல்ல முடியாது, ஆனாலும் அது 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 கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் வேற ஏதாவது? எப்படி? தானாகவா? செங்கல்பட்டுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, தள்ளப்பட்டு கீழே விழுந்தார், அதனால இருவருக்கும் ஒரு ஒரு மதிப்பெண்கள். எசேக்கியாவின் காலத்தில் யூதாவை தாக்க வந்த அசீரிய ராஜா யார்? எசேக்கியாவின் காலத்தில் யூதாவை தாக்க வந்த அசீரிய ராஜா யார்? ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, யாரும் கை கூப்பல, அதனால கம்பெனிக்கு மார்க் கொடுத்துடலாமா? காஞ்சிபுரம் சொல்லுங்க. என்னமா? இல்ல, சரி, ட்ரை பண்றீங்களா? செங்கல்பட்டு. சரி, இல்லை என்றால் அடுத்த செனகிரேட் என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு ஆயத்தமாகுங்கள். அடுத்த கேள்வி உங்களுக்காக. யோசியா ராஜா எந்த வயதில் ராஜாவானார்? காஞ்சிபுரம். 8 வயதில் என்பது சரியான பதில். எலிசா கேலி செய்த சிறுவர்களை என்ன தாக்கியது? செங்கல்பட்டு. கரடி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, இருவரும் ஆயத்தமாகுங்கள். இருப்பிலும் நாமானின் மனைவியின் வேலைக்கார சிறுமி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இஸ்ரவேல் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, எசேக்கியா நோயுற்ற போது அவரிடம் எந்த தீர்க்கதரிசி வந்த தீர்க்கதரிசியார்? எசேக்கியா நோயுற்ற போது அவரிடம் வந்த தீர்க்கதரிசியார்? யாருக்கு தெரியும்? சரி, யாரும் கை தூக்காதனால கம்பெனிக்கு போகுது இந்த மார்க்கு. ஏசாயா தீர்க்கதரிசி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, ஆயத்தமார்கள். எருசலேம் ஆலயத்தை எரித்த ராஜா யார்? காஞ்சிபுரம். ஓகே, நேபுகாத் நேச்சார். எருசலேம் ஆலயத்தை எரித்த ராஜா நேபுகாத் நேச்சார் என்பது சரியான பதில். ஒரு லெவல் முடிச்சு, கொஞ்சம் மார்க் மதிப்பெண்கள் கொஞ்சம் பாஸ்ட் வந்து அதை மதிப்பிடுவார். பதஷ்டப்படாம ஒரு இன்னொரு லெவலுக்கு நாங்கள் போக போகிறோம். அதனால இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு டீம் 1, அதாவது செங்கல்பட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. 9 மதிப்பெண்கள் பெற்று அவர்கள், அதாவது டீம் 2 காஞ்சிபுரம், அவர்களும் 9 மதிப்பெண்கள். சமநிலையாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் உற்சாகப்படுத்தி நாம் காரியங்களை நாம் செய்யும்படியாக ஜெபத்தோடு பதிலளிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லெவல் 2 நீங்கள் வந்திருக்கீங்க, தான் துவங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா பேலன்ஸ் பண்ணி அப்படி இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் துவங்கல் போல இருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி லெவல் 2ல 15 கேள்விகள் இதில் கேட்கப்படும். முதலாவது கேள்வி, ஆயத்தமா?
அகசியா